தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்தர் சம்பவத்தை, எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வாசித்திருப்பீங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறோம். அடிமையா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அடிமையா இருக்கிறத விட அடிமையா இருக்கும்போது அனாதையா இருக்கிறது அதை விட கஷ்டம். எப்படி? அடிமையா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு தேசத்துல எந்த விதமான சுதந்திரமும் இல்லாம, உரிமையும் இல்லாமல் ஒரு அடிமையாக வாழ்கிறதுன்றதே கஷ்டம். அதுலேயும் அனாதையாக இருக்கிறது இருக்குல்ல, யாருமே இல்லாமல் திக்கற்று பராமரிப்பற்று கேட்பாரற்று நாதியற்று இருக்கிறது இருக்குல்ல, அது அதை விட கொடுமை. அப்போது அனாதையான ஒரு அடிமை, அனாதையான அடிமை எஸ்தர். அந்த எஸ்தரை தத்தெடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணுறாரு. அந்த ஆளை ஆயத்தம் பண்ண பிறகு அந்த ஆள் மூலமாக கர்த்தர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எந்த இடம்னா, கவனிங்க, ஒரு கிட்டத்தட்ட அவங்க அரசாண்ட 127 நாடுகளில் ராஜாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு தண்டோரா போட்டு ஊரில் இருக்கிற பேரழகிகளெல்லாம் அங்கே கூட்டு வராங்க. அந்த பேரழகிகளெல்லாம் வராங்க அணிவகுத்து ராஜாவுக்கு பெண் பார்க்கவும் படணும். ஆனால் இந்த கர்த்தர் பாருங்க, இந்த ராஜாவோட இருதயத்தை அப்படி திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, அடிமையான அனாதை இருக்கிறாள்ல, அனாதையான அடிமை, அந்த பெண் மேலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணி அவளை கொண்டு போய் அந்த 127 நாட்டுக்கும் ராணியாக மாத்துறாருன்னா, இந்த நல்ல தேவனை போல யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவள் வாழ்நாளெல்லாம் அவள் நினச்சிருக்கு, அவளோட அதிகப்படியான தேவை என்னவா இருந்திருக்கும்? நான் நல்லா ஒரு 3 வேளை சாப்பிட மாட்டேனா, நல்லா ஒரு துணிமணி உடுத்திட மாட்டேனா, மற்றவங்கள மாதிரி ஒரு 4 இடத்துக்கு போய் வந்து இருந்துட மாட்டேனா. ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்கிற சாதாரணமான நன்மைகள், ரொம்ப சாதாரணமான நன்மைகள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்றது தான் அவளுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்பு. நான் என்னங்க பெருசாக கேட்டுட்டேன், எல்லாரும் நான் என்ன மாட மாளிகையும் கூட கோபுரங்களாக கேட்டேன், எல்லாரும் மாதிரியும் சாதாரண ஒரு வாழ்க்கை தானே கேட்டேன், எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம்ல. ஆண்டவர் பாருங்க, நீ சாதாரண வாழ்க்கையா கேட்குற, அசாதாரணமான வாழ்க்கையை, எவனுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, இந்த எஸ்தரை ராணியா மாத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கான ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கான ஸ்தானம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கான ஸ்தானத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் ஜனம் 400 வருஷம் அடிமையாவே கிடக்கிறான். அடிமையாக கிடந்தா அவன் பாருங்க, அவன் உழைப்பெல்லாம் சுரண்டப்படுது. அவன் நன்மைகள் ஒன்றும் பார்க்கல. உழைப்பெல்லாம் அந்நியர் எடுத்துக்கிறாங்க. அவன் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ராஜ்யம் வளருது. இவன் தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணுறார் பாருங்க ஒரு தேசம். இவனை பாருங்க, பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்தை கர்த்தர் இவனுக்காக ஆயத்தம் பண்ணுறார். இவனுக்காக ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு அவரே இவனை விடுவிச்சு அவன் கரத்தை பிடிச்சி அவனை வழி நடத்தி கூட்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவனை வைக்கணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். வாசிங்க பார்க்கலாம், யாத்திராகமம் 23:20. வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 23:20 இல்லைன்னா 3:8 ஏதாவது வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க. போதும். அப்ப 3:8 யாத்திரா 3:8 நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னு அங்க இருக்கு. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த
தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ஆமென் சொல்லலாம். இந்த தேவன் பாருங்க எப்பொழுதும் உங்களுக்கு நலமும் விசாலமான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை சிறுமைப்படுத்தி பார்க்க விரும்புகிறது இல்லை, உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க விரும்புகிறது இல்லை, உன்னை சங்கடப்படுத்தி பார்க்க விரும்புகிறது இல்லை. சில நேரத்தில் சில பிரசங்கியார்கள் தப்பா சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை போட்டு அப்படியே உருக்கி எடுத்துருவாரு, ஆண்டவர் உன்னை நொறுக்கிடுவாரு, உன்னை காலி பண்ணிடுவார். சிலர் இப்படியே தான் பிரசங்கிக்கிறான், உன்னை காலி பண்ணிடுவாரு அப்படின்ற. இல்லைங்க, அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் இல்லை. அப்படியெல்லாம் அவர் நினைச்சாருன்னா நாம் அடுத்த வினாடி அவர் நினைச்ச அடுத்த வினாடி நாம் வாழ முடியாது, நம்ம கதை முடிஞ்சிடும். வேறு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் உங்களையும் என்னையும் நல்லா வாழ வைக்கணும்னு விரும்புகிற தெய்வம். ஆமென். நலமும் விசாலமான தேசத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் விரும்புகிறார். சில நேரத்தில் அவர் ஒரு தகப்பனை போல நம்மளை கொஞ்சம் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த தேவனுடைய திட்டத்தையே புரிஞ்சிக்காம தேவனுடைய வழிகளிலேயே என்னென்ற உணர்வே இல்லாமல் நாம் மனம்போன போக்கில் போனோம்னா ஒரு அப்பா தாம் பிள்ளைகளை கொஞ்சம் கடிந்து கொள்வார் இல்லையா, அந்த மாதிரி அன்பாக கடிந்து கொண்டு நம்மளை கொஞ்சம் திருத்தி நம்மளை இந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்த்துறணுன்றது அப்படியே விருப்பமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்ல ஸ்தானத்தை அவர் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், உங்கள் இருதயத்தில் நான் சொல்றதெல்லாம் உங்கள் இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். நான் சொல்றத நம்புங்க. ஏன்னா அன்றைய தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது அவர்கள் அதை நம்பலை, அதனால் அதை சுதந்திரிக்கவே முடியலை. நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இது என் வார்த்தை இல்லை, இது சத்திய வார்த்தை. இந்த வேதம் ஜீவனுள்ள தேவனுடையது. இதில் அவர் எழுதியிருக்கிறார், இதனுடைய நன்மைகள் நமக்கானது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நன்மைகளை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் எனக்கான ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள், ஆழத்தில் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அந்த ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காகவே அவர் இறங்கினார் என்பதை ஆழமாய் மனப்பூர்வமாய் விசுவாசிப்பீர்களானால் அந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் நிச்சயமாய் போவீர்கள். யோசுவாவும் காலேபும் சுதந்தரித்தது போலவே நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமென். உனக்கான ஸ்தானத்தை தேவன் உனக்கு தான் கொடுப்பாரு. ஆமென். ஆமாம், உன் ஸ்தானம் உன் இடம் உனக்கானது தான். அது ஆயத்தமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார், அவர் கரம் பிடித்து உன்னை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக தேவன் ஆயத்தம் பண்ணின தீர்வு அல்லது தேவைகள். நல்லா கவனிக்கணும். முதலாவது, தேவன் நமக்கான மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, தேவன் நமக்கான ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவது, தேவன் நமக்கான தீர்வு நமக்கான தேவைகளை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. இங்கே மறுபடியும் நான் எலியேசருக்கு வருகிறேன். எலியேசருக்கு இப்போ பாருங்க, அவன் ஆளை சந்திச்சிட்டான், ரெபேக்கால் சொல்லுது எங்கள் கிட்ட இடம் இருக்குன்னு. ஆனால் அந்த அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் வரும்போது பொண்ணு வெள்ளிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ நாள் இங்கே தங்கோன்னு தெரியாது, உங்கள் ஒட்டகத்துக்கு தீவனமும் நாங்கள் தர்றோன்னு. வாசிங்களேன், 24ஆம் அதிகாரம் 31வது வசனம் ஆதியாகமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், நீர் வெளியே நிற்பானேன், வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், அதுக்கு தீவனமும் இருக்குது எங்க கிட்ட. அது முன்னாடி பின்னாடி இருக்குது, நீங்க வாசிச்சுங்க. கவனிங்க, நான் எல்லாம் உங்களுக்கு மொத்தத்தையும் நான் ஆயத்தப்படுத்திட்டேன்னு கூப்பிடுறார் ரெபேக்காலோட அண்ணன். அப்போ நான் சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசு இல்லையே, எனக்கு தேவைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஏற்ற காலத்தில் அவர் சந்திக்கிறதற்கு வல்லமுள்ளவர். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் போவீர்களானால், ஆபிரகாமோ அவருடைய குமாரனோ பலி செலுத்தும்படி மலைக்கு போகிறத நாம் அங்கே வாசிக்க முடியும். இந்த பலி செலுத்தும்படி மலைக்கு போகிறது ரொம்ப நல்ல சம்பவம். பிரைஸ் காட். ஆமென்.
எத்தனை பேர் இங்கே அப்பாங்க உங்கள் பிள்ளைகளை அப்படி கரம் பிடிச்சி சர்ச்சைக்கு கூட்டு வந்தீங்களா? இங்கே பாருங்க, பலி செலுத்தும்படி ஆபிரகாம் ஈசாக்கு என்ன பண்ணார்? கூட்டிக்கிட்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைகளை கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறோம். பிள்ளைகளை கூடவே கூட்டு வந்தால் தான் இந்த தேவன் யாருன்னு தெரியும், இந்த தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு தெரியும், இந்த தேவனை ஆராதிக்கிறதுனால உண்டாகிற நன்மைகள் என்னன்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி அழைச்சிக்கிட்டே வர்றார். இந்த பையன் அப்பா கிட்ட பேசுகிறான். நல்லா கவனிக்கணும். அப்பா அப்படின்னு கூப்பிட்டா தகப்பனேன்னு கூப்பிடுறார். அவர் என்ன பதில் சொல்றாரு? என்னடா? நம்ம ஆட்கள்லாம் சில நேரத்தில் எப்படி பதில் கொடுப்பான் தெரியுமா? என்ன அந்த அப்படின்றது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படின்னு இருக்கும். பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க. நம்ம பிள்ளைங்க தான். அதுக்காக எப்பயும் எரிஞ்சு விழணும்னு அவசியம் இருக்கா என்ன? எப்ப பாரு நை நைன்னு கடுப்பா இல்லை பிரதர்? எல்லாத்துக்குமே கடுப்பானா எப்படி தான்? அப்புறம் எப்பத்தான் அப்புறம் சிரிப்ப? எப்பத்தான் சந்தோஷமா இருப்ப? அவர் சொல்றாரு, என் மகனே. அவர் தகப்பனே, இவர் மகனே. அடுத்த கேள்வி, ஐயா நமக்கு விறகு இருக்குது, கத்தி இருக்குது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? நம்மாளா இருந்தா அவன் இந்த ஆபிரகாம் வேற ஊருக்காரு. நம்ம ஆபிரகாம் குறுக்குப்பட்ட ஆபிரகாம் தலையில கொட்டி அதிக பிரசங்கி வேலையை பார். வேற என்ன சொல்ல? முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணாத, பேசாத. அவன் கேட்குறானே, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நமக்கு திராணி இருக்கணும். பதில் சொல்றதுக்கு திராணி இல்லைன்னா உடனே கொட்டிடுறது அவனை. டங், பேசாத, வாய மூடு. உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு வேணா ஒத்துக்க, தெரியாதுப்பா எனக்குன்னு உன் தோல்வியை ஒத்துக்கணும். பிள்ளைய கொட்டி அதை தீட்டி அதை மிரட்டி அமைதிப்படுத்தக்கூடாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, உண்மையாகவே ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு கூட தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு என்ன தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். இங்கே பாருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே இந்த பையன் கம்முன்னு போகிற பையன் கம்முன்னு வந்து அந்த பலிப்பிடத்தெல்லாம் அடுக்கி கட்டையெல்லாம் அடுக்கின உடனே அப்பா என்ன பண்ணுறாரு? இவனை கட்டுறாரு. இந்த வாலிப பையனுக்கு நல்லா தெரியும், என்னடா அப்பா கர்த்தர் பார்த்துக்குவாருனாரு, கடைசியில் கர்த்தர் நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்னு இவன் நினச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? என்ன கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொன்னார், கர்த்தர் இப்போ யாரை பார்த்துட்டாரு? நம்மளை பார்த்துட்டாரு. கடைசியில் கர்த்தருக்கு நம்ம தான் பலியாக போகிறோம் போலன்னு சொல்லி அப்போ பாருங்க, நம்ம அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஊர் ஈசாக்கா இருந்தால் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று டம்முன்னு தள்ளி விட்டு ஓடி இருப்பான். ஆனால் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளை வளர்க்கும் போதே அப்படி தெய்வ பக்தியாக வளர்த்தா, நீங்கள் கட்டும்போது உங்கள் பிள்ளைங்க கட்டுப்படுங்க. நில்லுனா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்கங்க. உங்கள் வீட்டில் அந்த தெய்வ பயம் இல்லைன்னா பாருங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. வெளியில் இருக்கிற 1000 பேரை காட்டிலும் உங்களோட நடக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பலம், பலவீனம், நன்மைகள், தீமைகள் எல்லாம் தெரியும். ஒரு கட்டத்தில் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் சொன்னா அவன் கேட்கவே மாட்டாயா. எப்படி கேட்பான் சொல்லுங்களேன்? நாம தான் எதுலேயும் கீழ்படி இல்லையே, நாம தான் எதுலேயும் உண்மையா இல்லையே, அப்புறம் அவன் மட்டும் எப்படி கேட்பான்? நமக்கு தெய்வ பயம் இருந்ததுன்னா, கர்த்தரோட நம்ம நடக்கிறத நம்ம பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா கட்டாயம் கேட்பாங்க. கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிள்ளைய கட்டுனா அப்படியே கட்டிட்டு அப்படியே இருக்கிறான். எனக்கு ஒன்று தெரியல, நான் நினைக்கிறேன் இந்த ஈசாக்கு அவங்க அப்பாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் போல இருக்குது. என்னை கட்டுறீங்களாப்பா, என்னை பலி கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. ஆனால் ஆபிரகாம் அவனை மட்டும் பார்க்க மாட்டார். ஏன்னா பார்த்தா அழுதுருவார். பார்த்தீங்களா? அவனை பார்த்தா அழுக வந்துடும். அதனால் இவர் அங்கே இங்கே எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் கத்தி வாங்குற வரைக்கும் கூட அவனை பார்க்க முடியாது. பார்த்துட்டா இப்போ பிள்ளையா கர்த்தரான்னு வந்தால் பிள்ளைன்னு மாறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வர வேண்டிய நன்மைகளை நான் கெடுத்துருவேன். அதனால்
அந்த கத்தியை ஓங்கி போடுற வரைக்கும் கண் அங்கே போகவே இல்லையே. அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஏய் நிறுத்துப்பா ஆபிரகாமே அப்படின்ன உடனே அவன் கண்ணை அப்படி ஏறெடுத்து பார்க்குறான். அங்கே புதரில் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் கண்டான். கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா நீ உன் பிள்ளையை நீ பலி கொடுக்க வேண்டாம், நான் உனக்காக பலியாகிறேன். உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் தலைமுறைகளுக்காக, உன் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி நான் இருக்கிறேன். என்ன பலி கொடு, நீ வாழ்ந்துரு. நான் உனக்காக உன்னுடைய எல்லா மீறுதலையும் நான் சுமந்து உன்னை ஆசீர்வதிக்க நான் என்ன பலியா ஒப்பு கொடுக்கிறேன். நீ எதையும் பலி செலுத்த தேவையில்லை, என் பலி போதுமானதுன்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு காண்பித்த உடனே அவன் கண்கள்லாம் குளமாவது. என்னை வாழ வைக்க, என்னை விருத்தியாக்க, என்னை சமாதானம் உள்ளவனாக்க, என்னை மிகப்பெரிய திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாக்க உண்மையே பலியாக தந்தீங்களேன்னு சொல்லி அவன் நன்றி சொல்லிட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்குறான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை அந்த இடத்துக்கு அவன் பேர் வைக்கிறான் பாருங்க, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுமா. அவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீ எதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? சில நேரங்களில் இந்த கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி கவலையாக மாறிடும். இப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான். நாங்கள் கொஞ்சம் பொறுப்பான ஒரு அப்பாவா இல்லைனா பொறுப்பான ஒரு குடும்ப தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுவே நம்மளை கவலையாக்கிறோம். ரொம்ப பொறுப்பு நமக்கு. அப்படியே ஐயோ இது இல்லைன்னா என்ன ஆகிறது, அது இல்லைன்னா என்ன ஆகிறது. அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சொன்னோம் பார்த்தீங்களா, நாம தான் ரொம்ப எப்போ பாரு எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். எப்பா அட்லஸு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பேர் நானே நினச்சிக்கிறேன். அப்படி அட்லஸு இறக்கி வை, ரொம்ப சுமக்காத, அதனால தான் உங்களை அப்பப்பா அப்படி கூப்பிடுறேன். அட்லஸு இறக்கி வச்சிரு, நீ ரொம்ப சுமந்துடாதாப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், அந்த சத்தம் தான் கேட்கும். அட்லஸு அப்படின்னு அவ்வளோ சரி ஆண்டவரே. ரொம்ப பொறுப்புணர்ச்சி ஆடாதீங்க நீங்கள். ரொம்ப அப்படியே சுமக்கிறது, நான் இல்லை நான் என்ன ஆகிறது, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அதனால தான் சொன்னேன், நாம் இல்லைன்னா சூரியன் உதிக்கும், பீச்சில் வாக்கிங் போவாங்க, சேவல் கூவும், கோழி குருவிகள் பாடும், காலையில் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், பொழுது போவோம். மதியானம் தயிர் சாதம், லெமன் சாதம்லாம் விற்பாங்க. பொழுது போயிடும். சாயந்தரம் சுண்டல் விற்பாங்க, ஐஸ்கிரீம், நைட்டு குல்ஃபி ஐஸ் விற்பாங்க. பொழுதும் போயிடும். நாம் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கும். அதனால் நீ எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காத. ஒருத்தர் இருக்கிறாரு, என் கர்த்தர் எனக்கான தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார், எனக்கான தேவைகளை பார்த்து கொள்வார். கவனிங்க, ஒரு நாள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அதனுடைய கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்க வழியில் நடந்து போகிறாங்க. அங்கே மாரா என்கிற இடத்துல தண்ணீரை குடிக்கிறாங்க. தண்ணி அவங்களுக்கு கசப்பாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் ஒரே முறுமுறுப்பு வந்துடுது. என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காதா, கொஞ்சம் கூட நல்லது இருக்காதா, எப்போ பாரு என் வாழ்க்கை கசந்து போயிருக்குதே, என் வாழ்க்கையில் எந்த விதமான மதுரமான இனிமையான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடக்கலையே அப்படின்னா அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை கர்த்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்பா மோசே, அங்கே ஒரு மரம் இருக்குது பார், அந்த மரத்தை கொண்டு வந்து வெட்டி அங்கே போடு, அந்த மாறா மதுரமாக மாறும்னு சொல்கிறார். அல்லேலூயா. எங்கே மாறா இருக்கிறதோ அங்கே மதுரமாக்கும் மரமும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் மாறாவை மதுரமாக்குகிற ஒரு கல்வாரி சிலுவை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சியாக்குகிற மதுரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய எல்லா கசப்புகளையும் நீக்குகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் இழுத்துக்கொண்டு உனக்கு மதுரத்தை மாத்திரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமென். அப்ப தேவன் எனக்கான தேவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மனிதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நமக்கான ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நமக்கான தேவைகளை, தீர்வுகளை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, எப்படி முடியுது? அவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை. ஆயத்தப்படுத்தினதை காணணும் அப்படின்னா 10வது வசனம், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உன் கண்கள் அதை பார்க்கணும்னா ஒன்னே ஒன்று தான், ஒரே ஒரு காரியம்தான், நீங்க ஆவிக்குரியவளா இருக்கணும்.
நீங்க ஜென்ம சுபாவமா இருக்கிற வரைக்கும், நீங்க உலகத்து மனுஷாலா இருக்கிற வரைக்கும், நீங்க ரட்சிக்கப்படாத வரைக்கும், உங்க ஆவியில நீங்க புது சிருஷ்டி ஆகாத வரைக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற எந்த நன்மைகளும் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவில புரிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆயத்தம் பண்ணினதை பார்க்கணும்னா ஆவிக்குரியவனா இருக்கணும். ஆயத்தம் பண்ணினதை பார்க்கறதுக்கு ஆவிக்குரியவனா இருந்தா மட்டும்தான் உன் கண்கள் அதை காணும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, பல நேரங்களில் எனக்கு உலகமும் வேணும், எனக்கு உறவுகளும் வேணும், எனக்கு இந்த இம்மைக்குரிய எல்லா சந்தோஷங்களும் வேணும். அதே நேரத்தில் நான் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறுவேன். நான் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், உங்களுடைய ஆவியிலே மறுபுறப்படைந்து தேவனுடைய புத்திரர்களாய் நீங்கள் வாழும்படி உங்களை ஒப்பு கொடுத்திருந்தா, எப்ப நீங்க ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலையாகி ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்து ஆவியினாலே நீங்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை காண உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் அதெல்லாம் காணும். ஒன்று, நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தா ஆயத்தம் பண்ணி இருக்கிறவங்களை பார்ப்பீங்க. ஆமென். முதல்ல ஆவிக்குரியவர்களா இருந்தா பார்ப்பீங்க, பார்க்கத்தான் முடியும். அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்றாரு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரியவனா இருந்தா பார்க்கத்தான் முடியும், அன்பு கூர்ந்தா தான் அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது முக்கியமானது என்ன தெரியுமா? அதை அன்பு கூர்ந்தா தான் சுதந்திரிக்க முடியும். அன்பு கூறுறதுன்னா என்ன? பாட்டு பாடணும் பாருங்க. நம்ம என்ன பாட்டு? ஆமா, பாட்டு பாடும்போது எப்படி பாடுவோம் தெரியுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்துக்கினேன். சில ஆட்கள் எப்படி பாடுவோம் தெரியுமா? அன்பு கூறுவேன், போனை பார்த்துக்கினு. நீ கூறு கூறுன்னு கூறிட்டியப்பா. அன்பு கூறுறதுன்னா உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட அவரை நேசிக்கிறது. அவருடைய நேசத்துக்கு முன்னாடி இந்த உலகமோ பணமோ பாசமோ வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதுன்னு ஒருத்தன் அன்பு செலுத்துறான் பாருங்க. அந்த அன்பு உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவர் ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளும் உனக்கு வந்துடும். அல்லேலூயா. நாம எப்படி தெரியுமா அன்பு கூறுறோம்? அன்பு கூறுறோன்னு பேர் வச்சிருப்போம். ஆனா அந்த ஆண்டவரை நேசிக்கிறதே வெறும் பூமிக்கான நன்மைகளுக்காகத்தான். இங்க வந்து என்ன ஜபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஐயா ஐயா எங்க வீட்டுக்காரர் என் மேல பாசமா இருக்கட்டும். இது ஜபத்தை பாரு. வீட்டுக்காரு அவன் தான் திருந்தவே இல்லையே. வீட்டுக்காரி என் மேல பாசமா இருக்கட்டும், என் மாமியாரி என் மேல பாசமா இருக்கட்டும், என் நாத்தனாரி என் மேல பாசமா இருக்கட்டும், வீட்டுக்கு வர கொத்தனாரி என் மேல பாசமா இருக்கட்டும், எல்லாரும் பாசமா இருக்கட்டும், எல்லாரும் பாசமா இருக்கட்டும். ஆனா நான் மட்டும் உங்க மேல நேசமா இருக்க மாட்டேன். நான் இது காமெடிக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் எங்க இருந்து சொல்றேன்? இந்த லேயாள் இருக்காளே ஒரு அம்மா, லேயாள், அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மாவுக்கு கடவுள் இரக்கம் பாராட்டி, மற்றவங்க எல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்க, ஆண்டவர் மாத்திரம் கிருபை வச்சு அந்த அம்மாவை ஆசீர்வச்சிட்டே இருக்கிறார். அந்த அம்மா நினைக்குது, இப்பொழுது என் புருஷன் என்மேல் அன்பா இருப்பார், இப்பொழுது அவர் என்னிடத்தில் சேர்ந்து இருப்பார், இப்பொழுது அவர் என் பட்சமா வந்துடுவார். காலமெல்லாம் திருந்தவே மாட்டியா நீ? ஆமா, வாழ்க்கையில இவருங்க நமக்கு ஜீவனை தந்து நம்மளை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க எல்லாருக்கும் மத்தியில நம்மளை எடுத்து அலங்கரிச்சு ஆசீர்வச்சு அழகு பார்க்கிற இந்த தெய்வத்தை, அவரை நேசிக்கிறத விட்டுட்டு எல்லாரையும் நேசிக்கிறது, எல்லாத்தையும் நேசிக்கிறது. அவங்க இருதயத்துல கை வச்சு கேளுங்க, ஆண்டவர் தான் என் நேசமா, ஆண்டவர் தான் என் பிரியமா? நான் சொல்றேன், நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா, அந்த வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் அவர் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கவனிங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னா சிமியோன் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, சிமியோன் சொல்றாரு, இந்த மக்களுக்காக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் என்ன பண்ணுச்சு? கண்டுச்சு. ஆயத்தம் பண்ணின நன்மையே இயேசு, அந்த இயேசு என்கிற நன்மையே உனக்கு கொடுத்துட்டார்னா, இந்த வசனம் சொல்லுது 32 சொல்லுது, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்திருப்பார். ஆனால் அவரோடு கூட
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எப்படி எப்படி? நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். நன்மைகளை வழங்காமல் இருக்கிறார். அப்போ அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. அன்பு கூறுங்க. இங்கே பாருங்க, வெறும் பூமிக்கான தேவைகளுக்காக அல்ல, உங்கள் உள்ளத்தில் கை வச்சு, உங்கள் உள்ளத்தில் கை வச்சு, இன்னைக்கு தேவனை நான் ஏன் தேடி வந்திருக்கிறேன்? அவர் மேலே இருக்கிற நேசத்தினால தான் தேடி வந்திருக்கிறேன்னா, இல்லைன்னா என் தேவைகள் எல்லாம் அவர் தர்றாருன்றதுக்காக தேடி வந்திருக்கிறேனா? இதெல்லாம் அவர் தரலன்னா, இப்போ நான் பெற்றிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, சுகத்தெல்லாம் அவர் எனக்கு தரலன்னா நான் அவரை நேசிப்பேனான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் உள்ளம் அவரை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்யும்னா, நான் சொல்கிறேன், அவருடைய நன்மைகள் ஒன்றும் உன் வாழ்க்கையில் தாமதிப்பதில்லை, ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில் குறைவு பெற போகிறதில்லை. சகலத்தையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா. அவர் உனக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன் காரியங்கள் எதுவாக வேண்டாமானாலும் இருக்கலாம், அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முதலாவது, நீங்கள் ஆவிக்குரியவளாக இருக்கிறீர்களா? மறுபடி பிறந்திருக்கிறீர்களா? அவர் ஆயத்தம் பண்ணது எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையான்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருந்தால் தான் அதெல்லாம் உங்கள் கண்களால் பார்க்க முடியும். நீங்கள் மறுபடி பிறந்திருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தீங்கன்னா, மீட்கப்பட்டிருந்தீங்கன்னா, மறுபடி பிறந்திருந்தீங்கன்னா, ஜீவ ஆவி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்கள் கண்கள் பார்க்கும். அதை பார்த்து நீங்கள் களி கூறுவீங்க. அதை சுதந்திரிக்கணும்னா உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். பாருங்க, அதனால தான் அன்பு கூறுறவர்களுக்கு தான் அது கொடுக்குறாரு. இங்கே நாம் வெளியில் எல்லாம் நான் அன்பு கூறுற மாதிரி நான் மனுஷங்கக்கிட்ட காண்பிச்சிட முடியும். ஆனால் தேவனிடத்தில் நாம் நடிக்கவே முடியாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்தை அவர் ஆராய்ஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நாம் போய் சொல்லவே முடியாது, நாம் தப்பிக்கவே முடியாது. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிவார். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் அன்போட நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னென்னு அவர் அறிவார். நீங்கள் உண்மையாக அவரை நேசிக்கிறீங்களான்னு பாருங்கள். இந்த காலை வேளையில் ஒரு அர்ப்பணிப்போடு போங்க, ஒரு தீர்மானத்தோடு போங்க. தேவனை நேசிக்கிறேன்னா எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நான் வெளியே வரமாட்டேன், அவருடைய அன்பை விட்டு பின்வாங்க மாட்டேன். அவருடைய அன்புக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எனக்கு குப்பை தான். அவரை மாத்திரம்தான் நேசிக்க போகிறேன். அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவரை மட்டுமே நேசித்து வாழ்வேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் நன்றி. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளில் உங்கள் சமூகத்தில் வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் உண்மை துதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வசனத்தில் ஆண்டவரே எழுதியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும், அதில் ஒன்றாகிலும் தடைபட்டு போகாமல் சகல நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வழி நடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சற்ற நிழலில் மறைங்க. சரீர பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திற்கான தேவைகளை சந்திங்க. உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க. இன்னும் உமக்குள்ள வளர உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த நாளில் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இப்படி பிள்ளைகளை இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளால் நிரப்பும். தீங்களுக்கு பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.